அன்பே, எனதன்பே, இனிய அருளாசி. மீண்டும் ஓர் எளிய விளக்கம் உமக்கு. சராசரி ஜீவன்கள் இந்த உடல்தான் நான் என எண்ணி உடலோடு நின்று விடுகின்றனர். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் இது ஜீவநிலை. மிருகம், பறவை, புழு, பூச்சி, மரம், செடி, கொடி போன்ற அனைத்து ஜீவர்களும் அந்தந்த ரூபம்தான் தான் என்கின்ற ஒரு உதிப்பில் நிலைத்து நிற்கிறது. அதுதான் அகங்கார தத்துவம். இந்த அகங்கார தத்துவத்திலிருந்து வெளிப்படும் குண அவசியங்கள். இந்த குண அவசியங்களுக்குள் வந்தவன் மனிதர்களில், மிருகங்களில் அந்த குணங்களை மட்டுமே கையாண்டு, மிருகங்களும் சரி, பறவைகளும் சரி, மனிதர்களும் சரி, இந்த குணங்களை கொண்டுதான் ஜீவிதம் பண்ணுகிறார்கள். இதில் மனிதன் ஒரு படி மேல். அவன் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், ஈரிசை, டம்பம் எனும் எண் குணங்களாக வெளிப்பட்டு இந்த குணத்தின் அம்சமே நான். நான் கோபக்காரன், நான் முரடன், நான் மோசமானவன், நான் போக்கிரி என்று குணங்களோடு வாழ்ந்து மடிந்து போவது ஏராளம் ஏராளம். இந்த குணத்தில் இருந்தவாறு செயல்பட்டு துன்பத்தை அனுபவித்து ஏன் இப்படி நான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த துன்பம் இல்லாமல் இருக்கலாமே என எண்ணும் பொழுதுதான் அவன் மனதோடு கூடிய நிலைக்குள் வருகிறான். மனதிற்குள் வந்தவன் மனிதன். இவர்கள் மனித ரூபத்தில், மற்றவர்கள் மனித ரூபத்தில் உள்ள மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மாக்கள் என்றால் குணங்களோடு கூடியவர்கள். மனதோடு வந்து மனதில் நின்று நிலைத்தவன் இன்பம், துன்பம், சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி என இருமுகைகளில் சிக்குண்டு தள்ளாடுகிறான். ஏனென்றால் அவன் முழுமையான வெற்றியும் பெறுவதில்லை, முழுமையான தோல்வியும் பெறுவதில்லை. இரண்டின் கலப்பாக வாழ்வை நடத்தி மடிந்து போகிறான். இதிலிருந்து இந்த துன்பம், இன்பம் எனும் நுகர்வை ஏன் என்ற கேள்வியில் கொண்டு வந்து நிலைநிறுத்தியவன் அவன் அறிவு எனும் நிலைக்குள் வருகிறான். அப்ப மனம் கடந்த நிலை அறிவு நிலை. ஆகவேதான் நான் கூறுகிறேன், இந்த பிரபஞ்சம் பேரறிவால் படைக்கப்பட்டிருக்கிறது. நீ மனதை கொண்டு இங்கு எதுவும் எடுத்துவிட முடியாது, அறிவை கொண்டு நீ அனைத்தையும் பெற்றுவிடு என்று. இந்த அறிவு நிலைக்கு வந்தவர்கள் கல்வி, கேள்வி, அறிவுகளில் சிறந்து மற்ற தொழில், வியாபாரம், இந்த அனுபவ அறிவு கொண்டு அதில் சிறந்து அறிவையே கைகொண்டு அறிவு தேகத்தில் இருந்தவாறு செயல்பட்டவர்கள் வெற்றியாளர்கள் என புகழப்படுகிறார்கள். இவர்கள் அறிவாளிகள். அதை கடந்து தன்னை அறிவதற்கு ஏக்கம் கொள்வதில்லை, இறைவனை காண வேண்டும், இறை வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற தன்முனைப்பில் ஈடுபட்டு அது யோகம் ஞானத்தில் நுழைந்து இந்த யோகத்தால் தன்னை அறிய முற்படுகையில் அந்த ஞானம், அந்த பேரறிவு நிலையில் நிற்பவர்கள் ஜீவர்கள் என்கின்ற நிலையிலிருந்து சித்தர்கள் எனும் நிலை பெறுகிறார்கள். இந்த சித்தர்கள் கூட சித்தம் தெரியாதவர்கள் தான். இதை சொல்வதால் யாரும் கோபப்பட வேண்டாம். ஏனென்றால் சித்தர்கள் என்பவர்கள் ஜீவ சமாதி தான் உயர்ந்தது என்று கூறுகிறார்களே. ஜீவ சமாதி என்பது என்ன? இந்த ஜீவன் ஒருபோதும் சமம் ஆகாது ஆதியோடு. ஜீவ சமம் ஆதி, ஆதியோடு சமமான நிலையை எப்படி இந்த ஜீவன் பெற முடியும்? இந்த ஜீவன் என்பது அறியாமையின் சொரூபம் அல்லவா? ஆதி என்பது பேரறிவு நிலை அல்லவா? இந்த அறியாமை என்பது இருள், அறிவு என்பது ஒளி. இந்த இருள் எப்படி ஒளியோடு கலக்க இயலும்? ஒளி உள்ள இடத்தில் இருள் இல்லையே. அப்படியானால் இந்த ஜீவ சமாதி என்பது உண்மையில் தான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, குணங்கள் அல்ல, இதற்கு அப்பாற்பட்ட ஆன்மஸ்வரூபம் எனும் அந்த தன் முனைப்பு ஏற்படும் பொழுதுதான் ஜீவநிலை அழிகிறது, சிவநிலையை பெறுகிறான், அந்த ஆதியான நிலை பெறுகிறான். அதற்குத்தான் தியானம் கடந்த சமாதி அருளப்படுகிறது. இந்த சமாதியில் ஆதியோடு சமமான நிலை பெறுகிறான். அப்பொழுதும் அதில் தெளிவில்லையானால் அந்த சமாதி நிலையில் அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருந்தவாறு நானே ஆனந்த சுரூபம், இதுதான் முடிவான நிலை என்று நின்று விடுகிறார்கள். இது எப்படி
மூல முடிவாகும். இங்கே தன்னிலை அறியும் தத்துவம் கிட்டவில்லையே, தான் யார் என்று புரியவில்லையே, இந்த ஆனந்த நிலையே தான் என்று எண்ணுகிறார்கள். அது ஆதியோடு சமம் ஆன நிலைதான். ஆனால் நீ யார் எனும் கேள்வி எழுகிறது. நீ அந்த ஆதி எனில் உன்னை நீ காண வேண்டாமா? உன்னை நீ அறிய வேண்டாமா? இந்த இடத்தில் அனைவரும் கூறுகிறார்கள், நீ அறிவு சொரூபம், நீ ஆனந்த சொரூபம், அதுதான் நீ. இதை கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். ஆக இதை சொல்ல முடியாது. இதை யார் அறிந்தார்களோ அவர்களால் சொல்ல இயலாது. யார் சொல்கிறார்களோ அவர்கள் அறிய முடியாது என்கின்ற ஒரு கோட்பாட்டை நிலைநிறுத்தி விடுகிறார்கள். அதுதான் முடிவான நிலை என்று இந்த சமாதி நிலையில் நிற்கிறார்கள். சமாதி, இதில் சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி என்று 3 நிலை இருக்கிறது அல்லவா? இந்த சவிகற்ப சமாதியில் நின்றால் எண்ணங்களோடு கூடிய நிலை அறிவு சமாதி, அறிவோடு கூடிய நிலை. இந்த அறிவோடு கூடிய நிலையில் அந்த அறிவு கோஷமாகிய விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்தவாறு அதுதான் நான் என்கின்ற உணர்வு நிலையோடு நின்று விடுவது. அடுத்ததாக இதை கடந்த நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதியில் அந்த ஆனந்த நிலையோடு அதுதான் நான் என்கின்ற அந்த பரிபூர்ண தன்மை பெற்றுவிட்டதாக எண்ணுவது அது நிர்விகல்ப சமாதி. சகஜ சமாதி என இருக்கிறது. அது இன்னும் ஒருபடி உயர்ந்தது. தன்னிடம் தன்னை தான் தெளிவாக காண்கின்ற ஒருவன் பெறும் நிலை. தன்னிடத்திலேயே தன்னைத்தான் காணுகின்ற ஒரு நிலையில் தன் முனைப்போடு நிலைத்து நிற்பவன் பெறுவதுதான் சகஜ சமாதி. அது எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. இவர்கள் மோனத்தில் இருப்பார்கள், ஆனால் எல்லா தொழிலும் செய்து கொண்டிருப்பார்கள். பசித்தால் புசித்து வேர்த்தால் குளித்து பார்த்தால் உலகத்தவர் போல் திரிவார் பற்றற்ற ஞானியரே. இவர் ஞானியின் நிலையில் சகஜ நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நொடியில் சமாதியில் இருப்பார்கள், மற்றொரு நொடியில் உலக உடல் விவகாரங்களோடு தெரிவார். இது சமாதி, சகஜ சமாதி. ஆனால் இது முடிவானதல்லவே. ஏனென்றால் இது கூட இந்த 5 கோஷங்களோடு கூடிய நிலைதான். ஆனால் இதை கடந்த நிலைதான் ஆன்மாவின் பரிபூர்ண நிலையை அடைவதற்கான சமாதி கடந்த, இந்த 3 சமாதிகளை கடந்த, இந்த 5 கோஷங்களை கடந்த அந்த பரிபூர்ண நிலையில்தான் தன்னைத்தான் காண இயலும். அதுவே ஆத்ம தரிசனம். இந்த ஆத்ம தரிசனம் பெற்றவன் தான் எல்லையற்ற பரிபூர்ணம் என்பதை உணர்கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அதை அனுபூதியாக்கி மகிழ்வதில் தான் தான் பிரம்மம். தனக்கு அந்நியமாக இங்கு எதுவுமே இல்லை, அனைத்தும் நானாக இருக்கிறேன் என்பதை அவன் ஐயம் திரிவு அற அறிகிறான். ஆகவே அந்நிலை மிக உயர்ந்ததல்லவா? அது உமக்குள் தான் நிறைந்திருக்கிறது. உள்ளே போய் கண்டுபிடி, உயர்பரம் நீயாவாய். என் அன்பு நிறைய அருளாசிர். நன்றி செய்க.